ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அழகு பயிற்சி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு இப்போ நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு secant a minus 1 divided by 1 plus sin a plus secant square a into sin a minus 1 divided by 1 plus secant a. ஓகேவா? இப்போ இதை 0ன்னு நம்ம கொண்டு வரணும். என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இப்போ கேன்சல் ஆனால் தான் நம்மளுக்கு 0ன்னு வரும். இப்போ கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த காட் ஸ்கொயரை சீக்கனாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் யோசிச்சு பாருங்கள். காட் ஸ்கொயர் எப்படி சீக்கனாக மாற்றலாம்? காட் ஸ்கொயரை tan 1/tan எழுதலாம். டேனும் சீக்கனும் இருக்கிற மாதிரி ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ போடலாமா பாருங்கள். ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 1/tan ஸ்கொயர். காட் ஸ்கொயருங்கிறது tan ஸ்கொயரோட தலைகீழி. 1/tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் அப்போ இதே மாதிரி சீக்கண்ட் ஏ எப்படி எழுதலாம்? 1/cos ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா? இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கான ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். டேனும் சீக்கனும் வர மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கா? முற்றொருமைகள் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா tan ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏவா? இப்போ இதில் நம்மளுக்கு tan ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஏ. இந்த +1 இந்த சைடு வரும்போது -1ல் வருமா? அப்போது இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? பாருங்கள், 1/tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து இங்கே பேலன்ஸ் இருக்கிறத நான் அப்படியே போட்டேன். சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. அடுத்து ப்ளஸ் இங்கே காசை சைனை எப்படி மாற்றலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இப்போ இதில் நம்மளுக்கு இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ தான் இருக்குது. நான் காஸ் ஸ்கொயர் ஏவை இங்கே அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா சைன் இந்த சைடு வந்துச்சுன்னா 1 மைனஸ் ப்ளஸில் இருக்கிற சைன் ஸ்கொயர் ஏ மைனஸில் வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ இங்கே காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் இதை எடுத்து எழுத போகிறேன். 1/1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்குது. சைன் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அதாவது ஒன் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் ஆன்சர் வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார்முலா எழுதலாமா? அந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிற பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்து எழுதலாமா? இப்போ எழுதுனா என்ன வரும்? 1/a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் 1. ஓகேவா? அடுத்து இங்கே இருக்கிற டேர்ம் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. இப்போ அடுத்த டேர்முக்கு எழுதணும்ல அதே மாதிரி. அப்போ 1/, இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தால் 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ. ஓகேவா? இங்கே இருக்கிற அந்த டேர்ம் அப்படியே இருக்குது. அதாவது சைன் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏங்கிறது அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 இருக்குது, இங்கே சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 இருக்குது. அப்போ இதுக்கு இது போயிருமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே கீழே இருக்குது, இங்கே 1/, கீழே தான் ரெண்டுமே இருக்குது. சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 1 மைனஸ் சைன் ஏ இருக்குது, இங்கே சைன் ஏ -1ன்னு இருக்குது. அதாவது மைனஸுங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இதிலிருந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டேன்னா அப்போது 1ங்கிறது ப்ளஸ் ஆயிரும், சைனுங்கிறது மைனஸ் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் சைன் ஏ இந்த மாதிரியே வந்துருமா? அப்போ என்ன பண்ண போகிறேன்? இதிலிருந்து சைன் ஏ -1லேருந்து நான் மைனஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே மைனஸ்ன்னு போடலாம். இப்போ மைனஸ் இங்கே நான் கேன்சல் பண்ணல. இப்போ அந்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்கா?
இங்கே பாருங்கள், இங்கே மேலே மைனஸை நம்ம இப்போ வெளியே எடுத்து போட்டோம். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? sin a மைனஸ் ஒன்னுங்கிறது 1 மைனஸ் sin ஏன்னு ஆயிடுமா? ப்ளஸில் இருக்கிறது மைனஸும் மைனஸில் இருக்கிற ப்ளஸ்னும் மாறி இருக்கும். 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்து எழுதலாமா? 1 பை இங்கே சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1, இங்கே 1 ப்ளஸ் sin மைனஸ் 1 plus sin A 1 plus secant A. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? 1 plus sin Aவும் இருக்குது, secant A plus 1ம் இருக்குது. அப்போ இதிலிருந்து இது போயிடுச்சு அப்படின்னா 0. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டாவது கணக்கு, ஒன்றாவதுலேயே ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது ஒன்றாவதுலேயே ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? tan square theta minus 1 divided by tan square theta plus 1 equal to 1 minus 2 cos square thetaன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதில் என்னென்னா ஆன்சர் வந்து நம்ம காஸ் ஸ்கொயரில் தான், சைன் எதுவுமே இருக்கக்கூடாது, சைன் டேன் எல்லாத்தையுமே மாற்றி காஸ் ஸ்கொயரில் கொண்டு வரணும். அப்போது இந்த மாதிரி கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொண்டு வரணும், அதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ், நம்மளுக்கு இதில் தெரியும் இல்லையா, முற்றொருமைகள் ஃபார்முலா தெரியும், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே மேலே இருக்கிறது கீழே இருக்கிறத பாருங்கள், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா இருக்கா? முற்றொருமைகள் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? நான் இங்கே சைடில் எழுத பாருங்க, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்போ இதை நம்ம இங்கே எடுத்து போடலாமா? எழுதுகிற பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மேலே அப்படியே இருக்குது, கீழே சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இதை சீக்கன் ஸ்கொயரை காசாக மாற்றணும். டேனை காசாக மாற்றணும்னா சைன் பை காசு அந்த மாதிரி பிரித்து எழுதலாம். சீக்கனை காசாக மாற்றி 1 பை சீக்கனுங்கிறத காசுன்னு எழுதலாமா? அப்போ நான் இங்கே எழுதுகிற பாருங்க, இந்த tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ங்கிறது அப்படியே இருக்குது, இங்கே 1 பை சீக்கன் ஸ்கொயருங்கிறத காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஓகேவா? 1 பை சீக்கனுங்கிறத காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது அப்படியே பெருக்கல்ல இருக்கட்டும். tan ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் 1 அப்படியே இருக்கா? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ பெருக்கல்ல அங்கேயே இருக்குது. இதில் பாருங்கள், இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே தான் வரும். இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லாதனால மேலேயும் கீழேயும் இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கியிருப்போம், கீழேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கியிருப்போம். கீழே இருக்கிறது நம்ம இங்கே போட்டோம். அப்போ மேலே ஒரு தடவை காஸ் ஸ்கொயர் தீட்டா வருமா? இங்கே இருக்கிற மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கும் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இப்போ நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருதா? நம்மளுக்கு ஆன்சரில் என்ன இருக்கணும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் இருக்கணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயராக மாற்றணும். எப்படி? நம்மளுக்கு முற்றொருமைகள் ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா அது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதிலிருந்து இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு வரும்போது 1 மைனஸ், ப்ளஸில் இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸில் வருமா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 2 தடவை மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அவ்வளோதான், ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, 1 plus sin theta minus cos theta divided by 1 plus sin theta plus cos theta the whole square equal to 1 minus cos theta divided by 1 plus cos theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், எடுத்து எழுதிட்ட தீர்வு ஈக்குவல் டு, இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறத தனித்தனியாக பிரித்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 1 plus sin theta மைனஸ் காஸ் தீட்டா, இதுக்கு தனியாக ஸ்கொயரும் கீழே இருக்கிறதுக்கு தனியாக ஸ்கொயரு போடுறேன். அப்போ 1 ப்ளஸ் இங்கே கீழே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிற பாருங்கள், a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகேவா? இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே ஏங்கிறது 1, பிங்கிறது சைன் தீட்டா, சிங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? இங்கே எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான் வரும். அடுத்து பி ஸ்கொயருங்கிறப்போ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அடுத்து சி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ்
காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ப்ளஸ் 2ab, 2aங்கிறது 1, bங்கிறது சைன் தீட்டா. அப்போ 2 சைன் தீட்டான்னு வரும். அடுத்து 2bc, 2bங்கிறது சைன் தீட்டா, cங்கிறது காஸ் தீட்டா. இங்கே மைனஸ் இருக்கனால -2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வருமா. அடுத்து ப்ளஸ் 2ca பாருங்கள், ப்ளஸ் 2 சிங்கிறது இங்கே மைனஸ் காஸ் தீட்டா இருக்கனால, ஏங்கிறது 1 தான், அதனால் சிங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா இருக்கனால மைனஸில் தான் வரும். 2 காஸ் தீட்டான்னு வருமா. ஓகேவா. இதே மாதிரி கீழே எழுதணும் அப்படின்னா இங்கே 1 தான் வரும். சைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் வரும். ப்ளஸ் 2abங்கிறது 2abனா 2 சைன் தீட்டா தான் வரும். ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் வராது, அவ்வளோதான். மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அது மட்டும்தான் சேஞ்சு. அப்போது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே 2ca 2 காஸ் தீட்டா. ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள் 1 ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னா, அப்போது 1 ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு நான் 1ன்னு போடுறேன். ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுகிற பாருங்கள். சைன் தீட்டா -2 சைன் தீட்டா காஸ் தீட்டா -2 காஸ் தீட்டா டிவைடட் பை கீழேயும் 1 ப்ளஸ் இது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா. ஓகேவா. அடுத்து இங்கே வேணால் நான் கீழே எழுதிடுறேன். இங்கே வந்து 1 எப்படி வந்துச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 + 1 2ன்னு எழுதிடலாம். நம்ம எப்படி கொண்டு வரணும் ஆன்சர் பாருங்கள். 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கொண்டு வரணுமா. அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் காஸ் தீட்டா டேர்ம் இங்கே இருக்கா. இதை இங்கே பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே 2ன்னு இருக்கும், இங்கே 2, இந்த 2வை வெளியே எடுத்துட்டோன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு வருமா. அதனால் இந்த -2 காஸ் தீட்டாங்கிறத நான் இங்கே முன்னாடி கொண்டு வந்து எழுதுகிறேன். இங்கே 1 + 1 2ன்னு ஆயிரும். இந்த காஸ் தீட்டாவை நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா -2 காஸ் தீட்டா ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிறது 2 சைன் தீட்டா, இங்கே -2 சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + 1 2. இங்கே இந்த காஸ் தீட்டாவை நான் இங்கே கொண்டு வர முன்னாடி, அதனால் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா, இங்கே ப்ளஸ் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா. இப்போ எடுத்து எழுதிட்டோமா. இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி எடுக்கலாம் பாருங்கள். 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்னு இருக்கும், இங்கே 2 வெளியே வந்துருச்சுன்னா 1ன்னு இருக்கும், மைனஸ் இங்கே 2 போயிடுச்சுன்னா காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதிலிருந்து பாருங்கள் எதை பொதுவாக எடுக்கலாம். இங்கேயும் 2 சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் 2 சைன் தீட்டா இருக்குது. அப்போ 2 சைன் தீட்டாவை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 1 மைனஸ் 2 சைன் தீட்டா போயிடுச்சுன்னா காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கேயும் 2 வெளியே எடுத்துட்டு அப்படின்னா 1 ப்ளஸ் இங்கே 1 இருக்குமா, 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு அப்படி எடுத்து எழுதிக்கிறேன். ப்ளஸ் இதுலேயும் 2 சைன் தீட்டா 2 சைன் தீட்டா, அதனால் ஒரு 2 சைன் தீட்டாவை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் இங்கே 1ன்னு இருக்கும், இங்கே 2 சைன் தீட்டா வெளியே வந்துருச்சுன்னா காஸ் தீட்டா. ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. அப்போது இதிலிருந்து நான் 1 மைனஸ் காஸ் தீட்டாவையே நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் தீட்டாவையே நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 1 மைனஸ் காஸ் தீட்டா வெளியே வந்துருச்சுன்னா இங்கே 2ங்கிறது இருக்கும், இங்கேயும் 1 மைனஸ் காஸ் தீட்டா வெளியே வந்துருச்சுன்னா ப்ளஸ் 2 சைன் தீட்டான்னு இருக்குமா. கீழே அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை நான் வெளியே எடுத்துட்றேன். இப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா வெளியே எடுத்துட்டா இங்கே 2ங்கிறது இருக்கும், இங்கே ப்ளஸ் 2 சைன் தீட்டாங்கிறது இருக்குமா. இப்போ பாருங்கள், மேலேயும் கீழேயும் 2 + 2 சைன் தீட்டா, இங்கேயும் 2 + 2 சைன் தீட்டா கேன்சல் ஆயிருமா. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதான், ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.